கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கு பிடித்தமான குணம் சகாவா, கொடைத்தனம். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவங்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் அவனை வணங்கக்கூடியவங்களுக்கும் கொடுப்பான், வணங்காதவங்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் துஆ செய்றாங்களாம். ஒவ்வொரு மனுஷன்ட்ட நின்று நல்லவனுக்கும் துஆ செய்றாங்க, கெட்டவனுக்கும் துஆ செய்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, காலையில எழுந்த உடனே நல்லவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மலக்குகள் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் இவர் நிறைய தானம் தர்மம் செய்யறாரு, இவர் செல்வத்துல நீ பரக்கத்து செய்யன்னு செய்வாங்களாம். கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்லுவாங்களாம் மலக்குமார்கள், யா அல்லாஹ் இவன் கொடுத்த செல்வத்துல கஞ்சத்தனமா கொடுக்க மாட்டேன்றான், இவனுடைய சொத்தை அழிச்சிருன்னு துஆ செய்வாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு நமக்கு தருகிறானோ அதிலிருந்து கொஞ்சம் கொடுங்கள். சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், சில ஊர்கள்ல பார்த்தா தினந்தோறும் என்ன செய்வாங்க, அரிசி போடுவாங்க. உலைக்கு சாப்பாட்டுக்கு வீடுகள்ல அரிசி போடுவாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். தென்காசியில ஒரு தடவை போயிருந்தப்ப பார்த்தேன். வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் அது ஒரு பழக்கம் இருக்கு. என்ன செய்வாங்களாம், அரிசி போடும்போது ஒரு புடி அரிசி தர்மம் போடுவாங்களாம், தனியா போட்டு வச்சிருவாங்களாம். மாசம் முழுக்க தினந்தோறும் அரிசியை உலையில போடும்போது ஒரு புடி அரிசி அங்கிட்டு போடுவாங்களாம். அதை சேர்த்து வச்சு அதை ஒரு குடும்பத்துக்கு தானம் பண்ணுவாங்களாம். இது ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒரு காலங்கள்ல. ஆனா இது பழக்கங்கள்லாம் மாறியே போச்சு.